கேரளா வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களில் 53 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். மலப்புரம் சாலை ஆற்றில் ஒதுங்கிய ஏராளமான சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். சாலை ஆற்றில் தொடர்ந்து உடல்களை மீட்டு அடையாளம் காணும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக கேரள அரசு தரப்பிலிருந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. குழந்தை மற்றும் முதியவர்களின் சடலங்கள் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளா வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களில் 53 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதாம் வழங்கிட கேட்கலாம். சதாம், வணக்கம். இது பற்றிய விவரங்கள். வணக்கம். அதாவது வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் இந்த அதிகாலை முதலில் தேசிய மீட்பு துறையினரும் தீயணைப்பு துறையினரும் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பலி எண்ணிக்கையானது தற்போது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு உயிர்ந்த உடல்கள் தற்போது அதாவது வயநாட்டிலிருந்து மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள சாலியார் என்ற ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. அந்த உடல்களை மீட்டு அடையாளப்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது. இது குறித்த காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. தொடர்ந்து இந்த பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என தெரிய வந்துள்ளது. மேலும் இதுக்கான அவசர அழைப்புக்கான கட்டுப்பாட்டு அறைகளும் திறக்கவும் பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக 2 ஹெலிகாப்டர் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு வந்து வயநாட்டிற்கு தரையிறங்க முடியாமல் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு திரும்பியுள்ளன. மேலும் கல்பெட்டா பொது மருத்துவமனை மற்றும் மேற்படி சுகாதாரத்துறை நிலையத்திலும் தனியார் மருத்துவமனையிலும் ஆங்காங்கே மீட்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 101 பேரே மீட்கப்பட்டுள்ளதாக கேரள வருவாய்த்துறை அமைச்சர் ராஜன் தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்டவர்கள் தங்க வைப்பதற்கு கல்பெட்டாவில் தனி முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து இந்த மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த ஆற்றில் கரை ஒதுங்கிய சடலங்கள் குறித்த காட்சிகள் அதிர்ச்சி தரும் காட்சிகள் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.